السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் தொழுத தொழுகைகளையும் நோற்ற நோன்புகளையும் வழங்கிய சதகாக்களையும் எல்லா நல்ல அமல்களையும் கபூல் செய்து ஈருலகிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிபூர்ணமான கூலி வழங்குவானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் சூரத்து ஹூதில் ஆது சமூகம், ஹூத் நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட ஆது சமூகத்தை குறித்த சில விஷயங்களை பார்த்தோம். அல்லாஹு தஆலா அதே சூறாவில் 50வது ஆயத்து முதல் 60வது ஆயத்து வரையிலையும் ஆது சமூகத்தை பேசும் ரப்புல் ஆலமீன் தொட்டு அடுத்த ஆயத்திலேயே சமூதை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். சமூதை பற்றி சொல்லும்போது, சமூத் என்கிற இந்த கூட்டம் வடமேற்கு அரபியாவில் வாழ்ந்த பழம்பெரும் சமுதாயம். சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு பெரிய சமுதாயம். இவர்கள் வாழ்ந்த பகுதி ஹிஜ்ர் என்று சொல்லுவார்கள். இந்த ஹிஜ்ர் என்கிற பகுதி தான் அவர்கள் வாழ்ந்த அந்த வடமேற்கு அரபியாவில் தலைநகரமாகவும் விளங்கியது. அந்த இடத்துக்கு இப்போ பேர் என்ன அப்படின்னா மதாயினு சாலிஹ். சாலிஹ் நபியினுடைய பேர்லேயே அந்த ஊர் என்ன செய்து விளங்கி வருது. இது மதீனாவிலிருந்து சுமார் 405 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துக்கு பேரு முன்னாடி இருந்த பேரு ஹிஜ்ர், இப்ப மதாயினு சாலிஹ். இவங்க தான் பெரும் பாறைகளை எல்லாம் குடைந்து தங்களுடைய இருப்பிடத்தை ஆக்கி கொண்டவர். இன்னைக்கும் போனா தெரியும், நம்ம இங்கிருந்து நாகர்கோவிலுக்கு போற வழியில பார்க்கிறோம் இந்த சுங்காங்கடை மலைகள், அந்த மாதிரியான மலைகள், அவ்வளோ பெரிய மலைகளை குடைந்து தங்களுடைய வீடுகளை அமைத்து கொண்டவங்க தான் இந்த சமூகம் என்கிற இந்த கோத்திரம். ஆது சமூகத்தை தொட்டு வந்த ஒரு சமூகம் தான் இந்த சமூகம். அல்லாஹு தஆலா இந்த சமூகத்தை பற்றி குர்ஆன்ல சொல்லும் போது, வைலா சமூதின் அகாஹும் சாலிஹ், சாலிஹ் நபி அந்த சமூகத்திற்கு அல்லாஹு இறை நபியாக, இறையினுடைய தூதராக அனுப்பினார். அவங்க சொன்னாங்க, நீங்க சிலையை வணங்காதீங்கப்பா, நீங்க அல்லாஹு அல்லாதவர்களை வணங்காதீர்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். சொன்ன போது அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அவர்களுடைய சத்திய மார்க்கத்தை ஏற்கிற மாதிரி இல்லை. அப்படி நீங்க சொல்லக்கூடிய இந்த இறை வேதத்தை சத்திய மார்க்கம் என்று சொல்லுகிற இந்த செய்தியை நாங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா எங்களுக்கு உங்கள் புறத்திலிருந்து ஒரு இறை அத்தாட்சி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த சமூக கோத்திரத்தார்கள் கேட்டாங்க. இப்போ சாலிஹ் நபி சொன்னாங்க, சரி ஏற்பாடு பண்ணலான்னாங்க. அப்போ அவங்க கேட்டதோடு நிறுத்தல, ஒரு பாறையை காட்டி ஹிஜ்ர் என்கிற அந்த அவங்க வாழ்ந்த பகுதியில் ஒரு ஓரத்தில் காத்திவா என்கிற ஒரு பெயரில் உள்ள ஒரு பாறை, அந்த பாறையை காமித்து, இந்த பாறையிலிருந்து எங்களுக்கு ஒரு ஒட்டகம் வரும். அந்த ஒட்டகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கர்ப்பம் தரித்த ஒட்டகமாக இருக்க வேண்டும். எப்படியெல்லாம் சிந்திச்சு வாழ்ந்திருப்பாங்க அந்த நபிமார்கள், என்னவெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. நம்ம இன்னைக்கு ஆலிம்சா வேலை தான் முசல்லா நிற்கிறது கஷ்டம்னு பார்த்தா உண்மையிலே அவங்க பட்ட கஷ்டம்னா பெரும் கஷ்டம். ஒருத்தர் ஒரு சட்டம் கேட்பாரு, வித்தியாசமா இருக்கும், அவருக்கு தோதுவான முறையில் அந்த சட்டத்துக்கு நம்ம விளக்கம்னு சொல்லணும். அப்படி சொல்லாம இருந்தா அவர் என்ன சொல்லுவாருன்னா, இவரெல்லாம் எங்க ஓதுனார், ஆலிம்சாவே இல்லைன்னு பேர். அவன் நபிமார்கள் அவங்களும் அந்த மாதிரி சோதிக்கப்பட்டாங்க. ஆனா அவங்க கொஞ்சம் பயங்கரமா சோதிக்கப்பட்டாங்க. எப்படி, இந்த மாதிரி பாறைக்குள்ள இருந்து ஒட்டகம் வர வேண்டும், கடல்ல இருந்து பெரிய மீன் வர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, சந்திரனை பிளந்து காட்டுங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிளந்து காட்டினாங்க. ஒரு சந்திரன் இந்த பக்கமும் ஒரு சந்திரன் அந்த பக்கமும் மலையில போச்சு. ஆலிம்சாட்டு யாரும் அப்படி கேட்டுறாதீங்கன்னா, சந்திரன்லாம் புழக்க முடியாது. அப்போ அந்த நபியத்தை சொன்னாங்க, இந்த பாறையில இருந்து பர்டிகுலரா இந்த பாறையில இருந்து எங்களுக்கு ஒரு ஒட்டகம் கர்ப்பம் தரித்து வர வேண்டும்னாங்க. அப்ப சாலிஹ் நபி சொன்னாங்க, நான் எல்லாம் ஏற்பாடு பண்றேன். அவங்களுடைய அந்த சத்திய பிரமாணம், சாலிஹ் நபி சொன்னாங்க, சத்தியம் பண்ணி கொடுங்க, இதை நான் இப்படி காமிச்சா நீங்க இஸ்லாத்துக்கு வருவீங்க, ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்ளுவேன்
அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு இது ஏற்பாடு பண்ணுறேன். எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. முதல்ல சரின்னு தான் நம்பாங்க. எல்லாம் சரின்னு சொல்லியாச்சு. சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்துல துஆ கேட்குறாங்க. அவங்க துஆ கேட்டு முடிச்ச உடனே எந்த பாறையை பார்த்து அந்த மனிதர்கள் கேட்டாங்களோ அந்த பாறை அசைய ஆரம்பிச்சு. தஹர்ரகத், பாறை அசைந்தது. அசைந்ததற்கு பின்னால் அந்த பாறை பிளந்து அந்த பாறைக்கு உள்ளாலிருந்து ஒரு ஒட்டகம் வருவதை கண் கொண்டு பார்க்கிறாங்க. பாறை பிரம்மாண்டமான பாறை, அந்த பாறைக்குள்ள இருந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒட்டகம் வெளியே வருது. வெளியே வந்து அந்த ஒட்டகத்தினுடைய இரு பல்லைகள், இரு ஓரங்களையும் பார்க்குறாங்க. தஹர்ரகு ஜனீனுஹா பைன ஜம்பைஹா, அதனுடைய இரு விலா இளம்புகள் அசையுது. அதனுடைய குட்டி உள்ள இருந்து அசைவதனால அதனுடைய இரு விலா இளம்புகள் அசைவதையும் அந்த சமூக கோத்திரத்தார்கள் அப்படியே பார்க்குறாங்க. வெளியே வந்த உடனே அந்த ஒட்டகம் வர்றதை பார்த்த உடனே அந்த கூட்டத்தினுடைய தலைவர் ஜுந்தா இப்னு அம்ர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். எதுவுமே பேசல, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கு பின்னால அவரை பின்பற்றி இருந்த அந்த தலைவரை பின்பற்றி வாழ்ந்த அந்த சமூக மக்கள்ல ஒரு சில பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கு பின்னால அந்த ஒட்டகம் அங்கே நடமாட ஆரம்பிக்குது. அந்த ஒட்டகம் வெளியே வந்த உடனே அது குட்டி போடுது. குட்டி போட்டதுக்கு பின்னால அந்த ஒட்டகம் அப்படியே மேயுது. அப்போ அந்த ஒட்டகம் ஒரு நாள் என்ன செய்யும், அங்கிருந்து ஒரு கிணத்துல நீர் அருந்து. மறுநாள் இவங்க என்ன செய்வாங்க, இந்த சமுதாயத்தினர்கள் நீர் அருந்துவார்கள். அது மட்டும் இல்லாம அந்த ஒட்டகத்திலிருந்து பால் கறந்து அதை சேமித்து பாதுகாத்தும் வைத்து வந்தார். இப்படியே நாட்கள் கழிந்து போனதுக்கு பின்னால இவங்க என்ன பண்ணானோ, திரும்ப புத்தி மாற ஆரம்பிச்சு. புத்தி மாற ஆரம்பிச்ச உடனே சையதுனா சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடுமையான முறை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த ஒட்டகத்தை கொல்லலாங்கிற தீர்மானத்துக்கு வர்றாங்க. இந்த ஒட்டகத்தை கொல்றதுக்காக வேண்டிய ஒரு குழந்தை பிறந்தது. ஒட்டகத்தை கொல்லுறதுக்காக வேண்டிய ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை பற்றி சொல்லும் போது அந்த குழந்தையை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்கள், அவங்களுடைய மூதாதையர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்களாம். நமக்கு தான் பிள்ளைங்க இருக்காங்கல்ல, நம்ம பொண்ணு எடுத்து மாப்பிள்ளை கொடுத்து பொண்ணு கொடுத்தா என்ன, ரெண்டு பேரும் நம்ம ஈக்குவலாக தானே இருக்கிறோம், சமுதாயத்தில் நல்ல நிலையில தானே இருக்கிறோம், நம்ம குடும்பத்துக்கு ஒத்து போகுமே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்களாம். பேசி பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து இப்படியே திருமணம் முடிஞ்சுது. திருமணம் முடிஞ்சதுக்கு பின்னால அந்த தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை பிறகு. அந்த தப்சீர்ல எழுதுறாங்க அந்த குழந்தைய பற்றி, ஷக்திகுல் மூதேவி. அந்த குழந்தை தான் என்ன செய்யுது, ஒட்டகத்தை கொல்றதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சது. அந்த ஒட்டகத்தை பற்றி அந்த குழந்தையை பற்றி சாலிஹ் நபி சொல்லுவார்கள், சிவப்பும் மஞ்சளும் நிறமுள்ள ஒரு மனிதர். சிவப்பும் மஞ்சளும் நிறமுள்ள ஒரு மனிதர் சொல்லும் போது ஏதோ எங்கேயோ ஒரு அம்புலிமாமா கதை மாதிரி தான் இருக்குது. ஆனா இதுவெல்லாம் நடந்த விஷயங்கள். அப்போ அந்த குழந்தை வளர்ந்து வந்ததுக்கு பின்னால தான் அவன் தான் என்ன செய்யறான் அப்படின்னா, மக்கள் மத்தியில சின்ன சின்ன பிள்ளைகள்கிட்டலாம் போய் சொன்னான், நம்ம சாலிஹ் நபியினுடைய ஒட்டகத்தை கொண்டுடலாம், கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சான். ஏன்னா மக்கள் மத்தியில ரொம்ப பாப்புலரா இருக்கிறாங்க சாலிஹ் நபி ஒட்டகமும். அதனால பிரச்சாரத்தின் மூலமாகத்தான் முதல்ல மக்கள் மனதை மாற்ற முடியும். போய் பிரச்சாரம் பண்ணவன் என்ன பண்ணா, தனியா இருந்த பெண்கள் வீட்டுல இருந்த அந்த பெண்கள் கிட்ட எல்லாம் போய் தனித்தனியா சொன்னான், நம்ம சாலிஹ் நபியுடைய ஒட்டகத்தை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தான். எல்லோரும் யோகோபித்து ஒற்ற கருத்தாக சரி கொல்லலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்ப சாலிஹ் நபியினுடைய ஒட்டகத்தை கொல்ல வேண்டும். அந்த சாலிஹ் நபியினுடைய ஒட்டகத்தை கொண்டதுக்கு பின்னால் இந்த சமுதாயத்திற்கு அதாவும் இறங்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அது ரெண்டுமே ரொம்ப விசாலமான தகவல். அதை நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற மோசமான அதாபிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அவன் பொருந்திய நல்ல அமல்களை அல்லாஹ் செய்வதற்கு தௌஃபீக் செய்தல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் தொழுத தொழுகைகளையும் நோற்ற நோன்புகளையும் வழங்கிய சதகாக்களையும் எல்லா நல்ல அமல்களையும் கபூல் செய்து பரிபூர்ணமான கூலி அல்லாஹ் உண்மையிலும் பரமையிலும் தந்தல் புரிவானாக.
அருமையான சகோதரர்களை இன்ஷா அல்லாஹ் இன்று 11:30 மணிக்கு நமது பள்ளியில் இழ்த்திகாஃபினுடைய மஜ்லிஸ்கள் நடைபெறும். முடிந்தவர்கள் அதில் கலந்து நல்ல அமல்கள் செய்வதற்கான வாய்ப்புகளை தேட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்வதோடு, அருமையான சகோதரர்களே, நேற்றைய தினம் சய்யிதுனா சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த மக்கள், உங்களுடைய இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் இறைவன் புறத்திலிருந்து நீங்கள் ஒரு அத்தாட்சி எங்களுக்கு காட்ட வேண்டும், இன்ன பாறையிலிருந்து ஒட்டகம் குட்டியோடு கர்ப்பத்தோடு வெளியில் வர வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார். சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒட்டகத்தை கொண்டு வந்தார்கள். அதற்கு பின்னால் அந்த ஒட்டகத்தை கொல்லுவதற்காக வேண்டி அந்த மக்கள் சதி திட்டம் போட்டார்கள். அதுவரைக்கும் நேற்றைய செய்தியை நம்ம முடித்தோம். இப்போ அந்த ஒட்டகத்தை எப்படி கொலை செய்தார்கள்? சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அன்றைக்கு வாழ்ந்திருந்த இறை மறுப்பாளர்கள்ல ஒரு கிழவி ஒருத்தி இருந்தார். அந்த கிழவிக்கு சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேல பகைமை இருந்தது. அந்த கிழவிக்கு நிறைய செல்வங்கள் இருந்தது. 2 பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்க. நல்ல அழகு நிறைந்த மங்கைகள் 2 பேர்கள் அந்த கிழவிக்கு இருந்தது. அந்த கிழவியினுடைய பேரு உனைசா. இந்த பெண்ணும் அதே சமுதாயத்தில் வாழ்ந்த இன்னொரு சது என்கிற ஒரு பெண், இவனும் அழகு நிறைந்த மங்கை. இவனுக்கும் சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேல பகைமை இருந்தது. இந்த 2வது சொல்லப்பட்ட இந்த பெண்ணை ஒரு முஸ்லிம் கல்யாணம் பண்ணியிருந்தார். அவ வேண்டான்னு வச்சுட்டு தனியா வாழ ஆரம்பித்தான். இந்த 2 பேரும் தான் சாலிஹ் நபியுடைய அந்த ஒட்டகத்தை கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை தீட்டுகிறார். இப்ப 2வது சொல்லப்பட்ட இந்த சது என்ன செஞ்சா அப்படின்னா, ஒருத்தரை கூப்பிட்டா, அவரை அழைத்து, அல் ஹுபாப் என்று சொல்லப்படுகிற ஒரு நபரை அழைத்து, நீ சாலிஹ் நபியினுடைய ஒட்டகத்தை கொல்ல வேண்டும். அப்படி கொலை செய்தேன்னா என் கூட இரவு தங்குவதற்கு நான் வாய்ப்பு ஏற்படுத்துவேன் என்று அந்த அழகு நிறைந்த அந்த பெண்ணு சொன்ன போது அல் ஹுபாபு சொன்னாரு, அதெல்லாம் முடியாது, ஒன்றும் தேவையில்லை, நீ இடத்த காலி பண்ணி சொல்லிட்டார். இவ என்ன பண்ணா, தன்னுடைய சிறிய தந்தையனுடைய மகன் அழைத்தான். அவனிடத்தில் இந்த செய்தியை சொன்னான். அவனுடைய பேரு மிஸ்தர் இப்னு அல் முஹையா. அவனை அழைத்து சொன்ன போது அவன் சம்மதிச்சான். இவன் இப்படி இந்த பக்கம் ஒரு ஆளை தயார் செய்யறது மாதிரியே அந்த உனைசான் சொல்லக்கூடிய அந்த கிழமை என்ன செஞ்சா, அவளுடைய பங்குக்கு அவள் ஒருவரை தயார் செய்தார். அவள் தயார் செய்து விட்டு சொன்னால், நீ அப்படி கொலை செஞ்ச அப்படின்னா நான் என்னுடைய அழகு நிறைந்த மங்கைகளை உனக்கு திருமணம் முடிச்சு தருவேன். அழகு நிறைந்த மங்கைன்னு சொன்னா அன்னைக்கு இருந்த மனிதர்கள்லாம் அந்த கிழவிக்கு 2 பிள்ளைங்க தான் அழகு, வேற யாரும் இல்லை, அப்படி அழகு. அதனால அந்த பிள்ளையை கட்டி தருவேன்னு சொன்ன உடனேயே சரின்னு சொல்லியாச்சு. இந்த 2 பேரும், இந்த அழகு நிறைந்த இந்த மங்கையும் இந்த வயதான இந்த மூதாட்டி 2 பேர்களும் தயார்படுத்தி அந்த 2 ஆண்கள் சாலிஹ் நபியை கொலை செய்வார், சாலிஹ் நபியினுடைய ஒட்டகத்தை கொலை செய்வதற்காக வேண்டி புறப்பட்டு போறாங்க. போற வழியில ஒரு 7 பேர், இன்னொரு 7 பேரை இந்த 2 பேரும் கூட சேர்த்துக்கிறாங்க. அவங்களும் இவங்களோட சப்போர்ட்டாக அதே கொள்கையில் இருக்கிறதுனால 7 பேரையும் இணைத்து கொண்டு மொத்தம் 9 பேர்கள் அந்த ஒட்டகத்தை கொலை செய்வதற்காக வேண்டி போறாங்க. இங்க கொஞ்சம் நிதானமா யோசிக்கணும். ஒரு ஒட்டகத்தை கொலை செய்யறதுக்கு 9 பேர். எத்தனை பேர் தேவை ஒட்டகத்தை கொலை செய்யறது? ஒரு ஆள் போதா? பக்கத்துல இருந்து ஒரு அருவாள் எடுத்து வீசினா ஒட்டகம் மொத்தா போயிடும். அல்லது ஒரு பெரிய கல்லை தூக்கி 4-5 தடவை வீசினா, பாயிண்ட்ல வீசினா மொத்தா போயிடும். 9 பேர் போறாங்கன்னா அந்த ஒட்டகம் எவ்வளவு பெருசா இருக்கும், எவ்வளவு பிரமாண்டமானதா இருக்கும். இப்ப இந்த 9 பேர் போனதில்லை விஷயம். போனதுக்கு பின்னால அந்த ஒட்டகம் தண்ணீர் அருந்து விட்டு திரும்ப வருது. அது வர்ற வழியில ஒருத்தன் கிளம்பி அனுப்பின ஒருத்தன் என்ன பண்ணா, பாறைக்கு அடியில ஒளிஞ்சுக்கிட்டான். இந்த அழகு நிறைந்த மங்கை அனுப்பிய ஒருத்தன் என்ன செஞ்சான், பாறைக்கு மேல நின்றுக்கிட்டான். இந்த பாறைக்கு அடியில இருக்கிறவன் அந்த ஒட்டகத்தினுடைய பின்னம் காலில் அம்பு எய்கிறான். அம்பு எய்த உடன் தானே அந்த ஒட்டகம் லைட்டா தடுமாறுது. உடனேயே பாறைக்கு மேல இருந்தவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே இந்த கிழவி என்ன பண்ணா, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அழகு நிறைந்த 2 பிள்ளைகளையும், பொம்பளை பிள்ளைகளையும் வெளியே வா வந்து முகத்தை காட்டுன்னு சொல்றான்.
அவங்க அந்த ரெண்டு பெண்களும் வெளியே வந்து முகத்தை காட்டணும், இன்னைக்கு எங்கிருந்து தான் சுறுசுறுப்பு வந்து தெரில. உடனே ஒட்டகத்தின் மீது அம்பு வாளை எடுத்து வெட்ட ஆரம்பித்தான். வெட்ட ஆரம்பித்த உடனே அதனுடைய பின்னங்காலில் அதனுடைய தொடை பகுதியில் இந்த வாடு பாய்ந்து அதனுடைய எலும்பு வெளிவர ஆரம்பிச்சிச்சு. ஒட்டகம் என்ன செஞ்சதுன்னா கத்த ஆரம்பிச்சது. தன்னுடைய குட்டிக்கு மெசேஜ் கொடுக்குது, இந்த பக்கம் வந்துடாத அப்படின்னு சொல்லி அது கத்த ஆரம்பிச்சு. கத்த ஆரம்பிச்ச உடனேயே இவன் என்ன பண்ணா, இன்னொருத்தன் அதனுடைய கழுத்து பகுதியில ஏறி நின்று அதனுடைய கழுத்தை குட்டி கீழே தள்ளி அதனுடைய துண்டாக கழுத்தை வைக்கிறான். இந்த குட்டி இதை பார்த்து நேர மனிதர்கள் ஏற முடியாத ஒரு பாறைக்கு மேலே போய் நின்று சத்தத்தை கொடுக்குது. கடுமையான முறையில் சத்தம் போடுது. ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? அம்பு எய்து ஒட்டகம் லேட்டா தடுமாறு. உடனே ஆள் ஒரு மாதிரியா பம்புற மாதிரி தெரிஞ்ச உடனே ரெண்டு பொட்ட பிள்ளைங்களுக்கும் வெளியே காமிச்சான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்நிசா ஹபாஇரு ஷைத்தான். சுல்லா சொன்னாங்க, பெண்கள் ஷைத்தானின் வலை. பெண்களை வச்சு சில சேட்டைகளை செய்வாங்க. சில இடங்கள்ல பயணங்கள்ல போகும்போது ஹைவே ரோட்ல எல்லாம் போனா சில நேரங்களில் கொள்ளை அடிக்கிறது பொம்பளைங்களை வச்சு கை காட்டுவான். பொம்பளை நிற்கணும்னு சொல்லி அங்கே வண்டியை ஸ்டாப் பண்ணா அவன் கதை அதோட முடிஞ்சு. அவன் கொஞ்சம் கவனமா இருக்கான். அப்ப இது சாலிஹ் நபியினுடைய அந்த சமுதாயத்திலேயே நடந்திருக்கு. இப்போ ஒட்டகம் என்ன செய்தது, இந்த குட்டி சத்தம் போட்ட உடனே சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த தகவலை அல்லாஹ் அறிவித்து கொடுக்கிறான். சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரைந்து வாராங்க. வந்து பார்க்குறாங்க, ஒட்டகம் கிடக்கிற அந்த நிலையை பார்த்த உடனே நிலை குலைந்து போன சாலிஹ் நபி தன் அறியாமல் அழுதுட்டான். ஏன்னா ரப்பு வழங்கிய ஒரு ஹிபத் அல்லவா. அதை பார்த்து மிரண்டு போய் சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுது விட்டார்கள். அழுது விட்டு சொன்னார்கள், அந்த கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள், 3 நாட்கள் தான், முடிந்த அளவுக்கு நீங்கள் இந்த துன்யாவில் அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்றார். 3 நாள் தான் உங்களுக்கு அவகாசம். அதுக்குள்ள என்னெல்லாம் நீங்க சந்தோஷமா இருக்க முடியுமோ சந்தோஷமா இருந்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப போயிட்டாங்க. இப்ப அடுத்த திட்டம் கட்டுறான். நமக்கு என்னானாலும் 3 நாள்ல மௌத்தா போயிடும். சாலிஹ் நபி சொல்லிட்டாங்க. அப்படி மௌத்தா போறதா இருந்தா சாலிஹ் நபியை நம்ம கொலை செய்ய வேண்டும். ஒருவேளை நம்ம மௌத்தா போகாம இருந்தா அந்த ஒட்டகத்தோடு அவரும் மௌத்தா போகட்டும், அவரையும் நம்ம கொலை செஞ்சிருவோம். ரெண்டுல ஏதாவது ஒன்று செய்வோம்னு சொல்லி சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி திட்டம் தீண்டிய அதே 9 பேர்கள் திரும்ப சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக புறப்பட்டு செல்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 9 பேர் மீதும் அல்லாஹ் கல்மாரியை பொழிந்தான், கல்மழையை பொழிந்தான். சின்ன பின்னமாகிவிட்டார். அந்த 9 பேர்களும் சின்ன பின்னமாக ஆகிவிட்டார்கள். மீதம் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல சாலிஹ் நபியை பின்பற்றாமல் சாலிஹ் நபியை எதிர்த்து திட்டம் தீட்டுவதற்கெல்லாம் வாய்ப்புகளையும் ஒத்துழைப்பையும் கொடுத்த அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழிக்கிறான். இப்போ சாலிஹ் நபி சொன்னது மாதிரி வியாழக்கிழமை அந்த சமுதாயத்தினுடைய மக்களின் முகம் மஞ்சள் நிறத்தில் மாறியதான். அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை அழிக்கிறேன்னு சொன்னா முதல்ல அதுக்குள்ள அடையாளத்தெல்லாம் கொடுத்துருவான். இன்ஷா அல்லாஹ் லூத் நபியினுடைய சமுதாயத்தை பற்றி சொல்லும் போது இன்னும் தெரியும். அப்போ சாலிஹ் நபியினுடைய அந்த மக்கள் அவங்க சொன்ன மாதிரியே 3 நாள் வியாழக்கிழமை அந்த மக்களுடைய முகம் மஞ்சளாக மாறும். 2வது வெள்ளிக்கிழமை அவருடைய முகம் சிவப்பாக மாறுகிறது. 3வது அந்த மக்களுடைய முகம் சனிக்கிழமை அவர்களுடைய முகம் கருப்பாக மாறியது. ஞாயிற்றுக்கிழமை பகலில் அல்லாஹ் அந்த சமுதாயத்தை பெரிய ஒரு இடியை கொண்டு சப்தத்தை முழங்க வைத்து அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழித்து ஒழித்தார். இன்னொரு செய்தி என்னன்னா, இந்த கூட்டத்துல சாலிஹ் நபி எதிர்க்கிறதுக்கும் கொல்றதுக்கும் பிளான் போட்ட ஒருத்தர் ஹரம் ஷரீஃபுக்கு போயிருந்தான். அவன் ஹரம்ல தப்பிச்சுட்டான், ஹரம்லே இருந்தான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹரம்ல இருந்து ஏதோ ஒரு தேவைக்கு வெளியே வந்தானா அல்லாஹ் அவன் மேலே கரெக்டா பாயிண்ட் வச்சு கல்ல போட்டு அவனும் மௌத்தா போயிட்டான். ஹரமுக்குள்ள இருந்தா அதாப் இறங்காது. ஹரம்ல இருந்து வெளியே வந்த உடனே அல்லாஹு தஆலா அவனையும் கொலை செய்தான். இன்னைக்கு அந்த இடத்துல அந்த சாலிஹ் நபியினுடைய சமுதாயத்திற்கு அதாபு இறங்கப்பட்ட அந்த இடம் இன்னைக்கு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றப்பட்டது. நீங்க இன்னைக்கு யூடியூப்ல அதுக்கு சையத் உஸ்தாத் தான் சொன்னாங்க, அந்த இடத்த நீங்க யூடியூப்ல போய் பாருங்க. பார்த்தா அல் உலான் அந்த இடத்துக்கு பேர். நீங்க நெட்ல கண்டிப்பா நீ வீட்டுல போயிட்டு அல் உலா ALULA அல் உலான்னு சொல்லி நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ண ஆக்கி வச்சிருக்கிறான் மனுஷன். சமீபத்தில் 2017 2020 தான் அதை அலங்காரப்படுத்திருக்கிறான். ரொம்ப ஆடம்பரமா வச்சிருக்கிறான். பல $1 மில்லியன் போட்டு
அந்த இடத்த அதாபு இறங்கின இடத்த அலங்காரம் பண்ணி அது ஒரு பெரிய நடுவுல ஒரு பெரிய கண்ணாடி கூடாரம் ஒன்று அமைத்து நீச்சல் குளங்கள் அமைத்து அரபியும் போறான் அஜமியும் போறான், எல்லாமும் அந்த டூரிஸ்ட் பிளேஸுக்கு போறான். இதுல இன்னொரு விஷயம் நம்ம சிந்திக்கணும். இதே அரபகத்துலதான் சஹாபாக்களுடைய மண்ணறைகள் இடித்து தரமட்டமாக்கப்பட்டது. ஹதீஜா ரலியல்லாஹுடைய மண்ணறை அழகான முறையில் இன்றைக்கு நம்ம ஊர்களில் இருப்பதை போல பெரிய அமைப்பில் கட்டப்பட்டிருந்தது. மற்ற நபிமார்களுடைய அதே போல சஹாபாக்களுடைய மண்ணறைகள் அழகாக கட்டப்பட்டிருந்தது. அதெல்லாம் தரமட்டமாக்கப்பட்டு அதாபு இறங்கி வீடுகளிலேயே செத்து மடிந்த அந்த சவக்குழிகளை இன்னைக்கு அலங்காரமாக்கி இருக்கிறது அரபுடைய அந்த அரசாங்கம். அவன் என்ன நிலைமையில இருக்கான்னு பாருங்க. இன்னைக்கு உம்ராவுக்கு போனா 3 மாசம் டைம் கொடுக்குறான். முன்னா 15 நாள், 3 மாசம் அங்கேயே இருக்கலாம். ஏன்னா பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கம். 3 மாசம் எங்க வேணாலும் சுத்தலாம். அவனுடைய அழிமாட்டம் அழிச்சாட்டியங்கள் எல்லாம் அந்த அதாபு இறங்கப்பட்ட இடத்தை கூட இவ்வளவு டாலர்கள் செலவு பண்ணி அலங்காரம் செய்திருக்கிறான்னா அவன் எவ்வளவு தூரம் அரபு தேசம் அரபு அரசாங்கம் தீனை விட்டு வெளியில் போயிருக்கு. இன்னைக்கு நம்ம அரபை பார்த்து நிறைய விஷயங்களை பின்பற்றுறோம். சவுதி அரேபியாலே ஆலிம் ஷா இப்படித்தானே நிற்கிறார் இமாம், அவர் அப்படின்னு இருந்தாருன்னா நமக்கு என்ன? நமக்கு ஷரியத் என்ன சொல்லுது, குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது, அதுதான் பார்க்கணும். சுதைசி ஓதும் போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மலிகி யௌமித்தீன், நீங்களும் இங்க மலிக்கின்னு ஓதுங்களேன். மலிக்கின்னு தனி சட்டம் இருக்கு. சவுதி அல்ல நம்ம பின்பற்ற வேண்டியது. குர்ஆன் ஹதீஸ் சஹாபாக்கள் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் வந்த இமாம் பெருமக்கள் என்ன சட்டங்களை தொகுத்தாங்களோ அதைத்தான் பின்பற்ற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே அதாப் இறங்கப்பட்ட சாலிஹ் நபியுடைய அந்த சமுதாயத்துல தபூக் யுத்தத்துக்காக வேண்டி அந்த இடத்தை கடந்து போகும்போது அந்த இடத்துல இறங்கினாங்க. சஹாபாக்கள் ஒரு கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து தண்ணீரை மாவுல தண்ணியை ஊற்றி கறிகளை எல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. பெருமானார் அவர்கள் ஓடி வந்து பார்க்குறாங்க, இது எந்த தண்ணீர், இந்த கிணத்துலேருந்து எடுத்தோம் யார சொல்லும், இது அதாபு இறங்கின கிணறு அல்லவா. உடனேயே பெருமானார் அவர்கள் அந்த கறிகளை கொட்ட சொன்னார்கள், மாவுகளை ஒட்டகங்களுக்கு கொடுக்க சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல விலை உயர்ந்த மதிப்புள்ள அந்த இறைச்சிகள் எல்லாம் தூக்கி கொட்டிட்டாங்க சஹாபாக்கள். ஏன்னா அதாபு இறங்கின இடத்துல இருந்து எடுக்கப்பட்ட தண்ணீர்ல கழுவப்பட்டது. குடைக்கப்பட்ட மாவு தூக்கி ஒட்டகங்களுக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த இடத்துல தான் சவுதி அரசாங்கம் இப்படி அல் உலான்கிற ஒரு பெரிய சிட்டியை உருவாக்கி சுற்றுலா பயணங்கள் அங்கே செய்வதற்காக வேண்டி பெரிய ஏற்பாடு செய்திருக்கிறார். அருமையான சகோதரர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது போன்ற அதாபுகள் இறங்கப்பட்ட இடங்களை பார்க்கும்போது பெருமானார் அவர்கள் வேகமாக கடந்து போங்கன்னு சொன்னாங்க. வேகமாக கடந்து போங்க, நிக்காதீங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படி நபிமார்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் அவர்களுக்கு எதிராக செய்ததன் காரணமாக அல்லாஹ் தாமதப்படுத்தி உடனே தண்டனைகளை கொடுத்தான், மிக கொடூரமான முறையில் கொடுத்தான் என்பதற்கு ஏராளமான சான்றுகளை குர்ஆனில் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் தஆலா நாம் கேட்ட இந்த செய்திகளை கொண்டு நம்முடைய வாழ்வில் அல்லாஹ் திருத்தங்களை தந்து அவனை வணங்கி வழிபட்டு நல்லொழுக்கத்தோடு வாழ்ந்து அவனுடைய நன்மதிப்பை பெறுகிற நன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.